நீருற்று வழியாக இந்த கால வெள்ள நாங்கள் மறுபடியும் தேவ சமூகத்திலே சந்திக்கிறோம். ஏசாயா 60:5 சொல்லுவது, உன் இதயம் பூரிக்கட்டும். நம்முடைய இதயம் எப்போது பூரிக்கிறது பார்க்கும்போது ஒரு 4 காரியம் உங்களை வைக்க நான் விரும்புகிறேன். ஒன்று நாம் தேவ பிரசன்னத்திலே இருக்கும் போது எங்களுடைய இதயம் மகிழ்ச்சியாக களி கூறுகிறது, பூரிக்கிறது. சங்கீதம் 16 சங்கீதம் 8-9 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்று வலவரசு இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்து, என் மாமிசமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். இங்கே சங்கீதக்காரர் சொல்றது, தேவ பிரசன்னத்தில் இருக்கும் போது எங்களுடைய இதயங்கள் மகிழ்ச்சி அடைகிறது. தேவ சித்தத்திலே இருக்கும் போது இதயம் பூரிப்படைகிறது. 1 ராஜாக்கள் 1 பார்க்கும் போது அந்த வசனம் முடிவிலே போட்டு மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார். இதயம் அங்கே பூரிக்கிற தேவ சித்தம் செய்யும் போது, விடுதலை நாங்கள் அடையும் போது எங்கள் இதயம் பூரிக்கிறது. சந்தோஷமும் பூரிப்புமான நாளுமா இருக்கிற நாங்கள் விடுதலை பெறும் போது வேதம் கூறுகிறது. ஊழியத்திலே இருக்கும் போது எங்களுக்கு இதயம் மகிழ்ச்சி சந்தோஷம் அடைகிறது. 2 கொரிந்தியர் 6:11-13 வாசிக்கும் போது, கொரிந்தியரே, எங்கள் வாய் எங்களோடு பேச திறந்திருக்கிறது, எங்கள் இதயம் பூரித்திருக்கிறது. அப்ப இங்க பார்க்கும்போது அந்த ஊழியத்தில் இருக்கும் போது பூரிக்கிறது. எனவே இந்த கால வேளை வந்திருக்கிற நாம், ஆண்டவரே என்னுடைய இதயம் ஒருவேளை துக்கத்தோடு இருக்குமா இருந்தால், தேவ பிரசன்னத்துக்கு எங்களை அழைத்து செல்ல, தேவ சித்தத்திலே எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க, ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை வாழ, ஆண்டவரே ஊழியத்தை நாங்கள் நம்பிக்கையோடு இருக்க இந்த காலவுள்ள உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணும்னு சொல்லும் போது, ஆண்டவரே அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்கள் இதயங்கள் பூரிப்படைகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. ஒருவேளை அதை கேட்டு அன்பானதனுடைய பிள்ளைய வாழ்க்கையில இதயம் மந்தமாக, கவலையாக, துக்கத்தோடு இருக்குமா இருந்தால், பேசப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில கர்த்தர் உங்கள் இதயங்களை மகிழ்ச்சியாக்குவாராக. ஜெபம் பண்ணுவோமாக. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி. அப்பா, உடைய சமூகத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில ஒருவேளை இதயம் பாரத்தோட துக்கத்தோட இருக்குமா இருந்தால், என் கர்த்தர் நீ களிப்பாக மாற்ற தேவன், ஒவ்வொரு பிள்ளையோட இதயங்களையும் களிப்பாக மாற்றுவீராக. எல்லா துக்கங்கள், பயங்கள், ஆண்டவரே பாரங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. உம்முடைய பரிபூர்ண குடும்ப வாழ்க்கையில கடந்து உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென்.